கூடியிருக்கிறதுக்காக மிக்க நன்றி. ஜூபிலியன்ட் தமிழ்நாடு அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் சார்பாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே என் பேர் சதீஷ்குமார், முகமது நாசர், இம்தியாஸ், மிஸ்டர் திருப்பதி, நாங்கள் 4 பேரும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த ஜூபிலியன்ட் தமிழ்நாடுங்கிற இந்த நிகழ்வு வந்து 2024 முதல் முறையாக கோவையில் வந்து நம்ம பண்ணோம். ஜூபிலியன்ட் தமிழ்நாடுங்கிற ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸ், குளோபல் எக்ஸ்போ அண்ட் நாலேஜ் சம்மிட் நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தோம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதற்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன் அசோசியேஷன் வித் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதை நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த குளோபல் எக்ஸ்போ அண்ட் சம்மிட்னுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில்கள் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாக்கணுங்கிறது தான். தமிழ்நாடு அளவில் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தங்களை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் தங்களை வளர்த்து கொள்வதற்காக அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்களுடைய ரிசோர்ஸும் நிறைய இருக்கிறதுனால கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சிறு குறு தொழில்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. அதை நம்ம அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணோம். கவர்மெண்ட்டோடைய சேர்ந்து இணைஞ்சு இதில் வந்து பலவிதமான எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போவில் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸை அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணலாம். நாலேஜ் சம்மிட் நடக்கும், கான்ஃபரன்ஸு, மிகப்பெரிய அதாவது சக்ஸஸ்ஃபுல்லான தொழில் வல்லுநர்கள், தொழிலதிபர்கள் இவங்க எல்லாருமே வந்து அங்கே பேசுகிறதுனால அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்கும் தொழில் முனைவோர்கள் மத்தியிலங்கிறதுனால இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. இது இல்லாமல் வந்து குறிப்பிட்ட ஒர்க் ஷாப்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எப்படி ஹவு டு ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான மிக ஒரு டார்கெட்டடான ஒரு சில ஒர்க் ஷாப்பில் நம்ம பண்ணுறோம். இது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்குன்றதுனால. இதை தாண்டி இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு 100-120 இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் வர்றாங்க. இவங்க இங்கே வரக்கூடிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் அவங்க முதலீடு பண்ணுறதுக்காக, இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட அவங்களுடைய ஒரு ஒப்பந்தமாக பண்ணுறதுக்காக, பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்திக்கிறதுக்காக இங்கே வர்றாங்க. ஸோ அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அதை பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 நாட்கள் இங்கே இருக்க போகிறாங்க. அந்த 3 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, UAE, UK, USA, கத்தார், ஸ்ரீலங்கா, மலேசியா, ஆஃப்ரிக்கா, இந்த நாடுகளில் இருந்தெல்லாம் வர்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய அந்த கண்ட்ரீஸ்க்கு அதில் வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை எல்லாமே தொழில் முனைவர்கள் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய அளவில் உபயோகமாக இருக்க போகுது. இதை தாண்டி இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணுறோம். இங்கே வந்து 2 வேர்ல்டு உலக சாதனைகள் நிகழ்த்தப்பட போகுது. இது வந்து அங்கே வென்யூலேயே நடத்த போகிறோம். அந்த உலக சாதனை நிகழ்த்த போகிற 2 தொழில் முனைவோர்கள் வந்து இவர் தான், மிஸ்டர் திருப்பதி மற்றும் இம்தியாஸ் அவர்கள். இவங்க இருவருமே இது என்னங்கிறத நாங்கள் விரிவாக அவங்களே ஒரு 2 நிமிஷம் பேச சொல்கிறோம். இந்த ஒட்டுமொத்தமான என்னுடைய ஸ்பீச் முடிஞ்ச உடனே இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு ரெக்கார்டு 2மே வந்து பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் ஒரு வீட்டை குடியிருக்கிற மாதிரியான ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வீடை வந்து கட்ட போகிறாரு. அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ஆஃப் யூனியன் வந்து அதை விட்னஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி திருப்பதி சார் வந்து வெயிங் ஸ்கேல், டிஜிட்டல் வெயிங் ஸ்கேலை செட் பண்ணி அங்கேயே வந்து அசம்பிள் பண்ணி அதில் வந்து ஹியூமன் பீயிங், மனிதர்கள் வந்து ஒரு இதுவரைக்கும் உலக சாதனையாக இருந்த எவ்வளோ பேர் சார்? 115 பேர் வந்து அந்த வெயிங் ஸ்கேல் ஏறி நின்னது தான் ஒரு சாதனையாக இருந்தது. அதை முறியடித்து 200க்கும் மேற்பட்ட நபர்களை அந்த ஸ்கேலில், வெயிங் ஸ்கேலில் நிற்க வச்சு சாதனையை முறியடிக்கணுங்கிறது இன்னொரு வேர்ல்டு ரெக்கார்ட். இதை பற்றி விரிவாகவே 2 நிமிஷம் அவங்க கண்டிப்பாக அதை விளக்க சொல்கிறேன். மேற்கொண்டு இந்த ஜூபிலியன்ட் தமிழ்நாடுனுடைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்காக மட்டும் இல்லை, தமிழ்நாடு அளவில் இருந்து இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற விசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து 18,000 விசிட்டர்ஸ் வந்தாங்க.
அந்த 18,000 விசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன நகரங்களில் இருந்தும், இப்போ அரியலூர், தூத்துக்குடி, சிவகாசி, நாகப்பட்டினம், மதுரை, நான் சொல்றது மதுரை திருச்சியெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சிறு ஊர்களில் இருந்து கூட நிறைய தொழில் முனைவர்கள் வந்து அங்கிருந்து டிராவல் பண்ணி வந்து 3 நாட்கள் இங்கே இருக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி எக்ஸ்போ எல்லாம் பார்த்து அதில் மிகப்பெரிய அளவில் பயன்பெற்றாங்க. இந்த வருடம் குறைந்தபட்சம் போன வருடத்தின் ஒரு வெற்றியை பேஸ் பண்ணி இந்த வருடம் குறைந்தபட்சம் ஒரு 20,000 to 25,000 தொழில் முனைவர்கள் இங்கே இந்த நிகழ்வுக்கு வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பிச் இருக்குது. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், அவங்களுடைய கம்பெனியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் அப் பிச் நடக்குது. அதில் அவங்க வந்து கலந்துக்கிட்டு ஸ்டார்ட் அப் பிச் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது. இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் கூட மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கோம். அங்கேயே வந்து இந்த நான் சொன்ன 7-8 கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய டெலிகேட்ஸ் பெரும்பான்மையானவர்கள் வந்து 3 நாட்களும் இங்கே இருக்க போகிறாங்க. அந்த 3 நாட்களில் அவங்களை சந்திக்கிறதுக்கும் அவங்க கூட அவங்க பேசுகிறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தந்திருக்கோம். இதை தாண்டி கோவையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை அவர் விசிட் பண்ணவும் போகிறாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் ஆஸ்திரேலியாவிலிருந்து கான்சுலேட் ஜெனரலும் அவங்களுடைய பிஸ்னஸ் டெலிகேஷனும் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு கோவையில் வந்து எங்களுக்கு சில நிறுவனங்கள், முக்கியமான நிறுவனங்களெல்லாம் நாங்கள் நேரடியாக சந்திக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான பலதரப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஃபெஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த ஜூப்ளியன் தமிழ்நாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஃபெஸ்ட்டாக இருக்க போகுது. இதில் வரக்கூடிய தொழில் முனைவர்கள் வந்து எந்த ஒரு சாதாரணமான ஒரே ஒரு நபர் இருக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவராக இருந்தால் கூட அவரிலிருந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவராக இருந்தாலும் அவங்க அனைவருக்குமான ஒரு தளமாக தான் இந்த ஜூப்ளியன் தமிழ்நாடு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நாலேஜ், ஒர்க் ஷாப், எக்ஸ்போ, இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ், பிரேக் த்ரூ ஸ்டால்ஸ், இதை தாண்டி பிரேக் த்ரூ ஸ்டால்ஸ்ன்னு ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம். இந்த பிரேக் த்ரூ ஸ்டால்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிகச்சிறந்த தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை வந்து நாங்கள் ஷோகேஸ் பண்ணுறோம். உதாரணமாக கிளைமேட் கிராப்னு ஒரு அக்ரி ஸ்டார்ட் அப் வர்றாங்க. இந்த ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சீதோஷ்ணம், அந்த தட்பவெட்ப நிலையை பேஸ் பண்ணி அந்த கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த பிளான்ட்டினுடைய ஜெனட்டிக்கல் இதையே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதை வந்து இங்கே அதிகமான வெயில் இருக்கும் இடத்துல அதற்கு தகுந்த மாதிரி அது வளர்ந்து நல்ல ஈல்டு கொடுக்குற மாதிரியும், குளிர் பிரதேசங்களையும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு வளர்க்கான மாதிரியும் அந்த விதைகளை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து பண்ணுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ட் அப். அதையெல்லாம் நீங்கள் அவசியம் வந்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்போக்கு வரணும். எக்ஸ்போ வந்து அங்கே வரக்கூடிய நிறைய தொழிலதிபர்கள் வர்றாங்க. இந்த கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஸ்பீக்கர்ஸ் வர்றாங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க இருந்து ஸ்பீக்கர்ஸ் வர்றாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸும் சில பேர் வர்றாங்க. இந்த நிகழ்வில் 3 நாட்கள் அவர்கள் வந்து பேச போகிறாங்க. அதில் குறிப்பிடும்படியாக சொல்லணும் அப்படின்னா சுரேஷ் சம்பந்தம், கிஷ்ஃப்ளோனுடைய சிஇஓ மற்றும் ட்ரீம் தமிழ்நாடுனுடைய கன்வீனர் அவர் ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம தமிழ்நாட்டு தொழில் முனைவோர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. நிறைய கவர்மெண்ட் கூட இணைஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு கீனோட் ஸ்பீக்கராக வர்றாரு. அவர் இங்கே பேச போகிறாரு. டாக்டர் வேலுமணி தைரோ கேர் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பேச போகிறாருங்க. மிஸ்டர் குமரவேல் இப்போ நேச்சுரல்ஸினுடைய நிறுவனர் குமரவேல் பேச போகிறாரு. பிரகலாத் கக்கர்னு சொல்லி ஒரு பெரிய ஆட் குரு அவர். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலிவுட்லேயும் அவர் இருக்கார். பாலிவுட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் அட்வர்டைசிங் ஃபீல்டில் இஸ் அ விட்ரன். அவர் வர்றாரு. அவர் வந்து பிராண்டிங் பற்றி பேச போகிறாரு. டாக்டர் கீதா மஞ்சுநாத்னு ஒரு மிக தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு ஸ்டார்ட் அப்